நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? கெட்டு போகிறவர்களுக்குள் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாசனையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது மரண வாசனை என்றும் ஜீவ வாசனை என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 2 தன்மையிலான இந்த வாசனையை குறித்து இங்கே சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி கொடுக்கக்கூடிய இந்த வாசனையானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும், கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாகவும் காணப்படும் என்று சாட்சி கொடுக்கிறார். முதலாவதாக வாசனையை நாம் அறிய வேண்டும் என்றால் வாசனையை முகரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வாசனையை முகரக்கூடிய தன்மை கொண்டவனே வாசனை இன்னதென்று அறிந்தவனாக காணப்படுவான். 2 தன்மையிலான வாசனை இங்கே வேறு விரிக்கப்படுகிறது. ஒன்று மரணத்துக்குரிய வாசனை என்றும் மற்றொன்று ஜீவனுக்குரிய வாசனை என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 தன்மையிலான வாசனையை அறிந்து கொண்டவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுகிறான். இந்த வாசனையை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறவன் அப்போஸ்தலனாகிய பவுல். இங்கே அவன் ஜீவனுக்குரிய மார்க்கம் இன்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். ஜீவனுக்குரிய வாசனை இன்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். அவன் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியின் வசனமானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த 2 தன்மையிலான வாசனை ஜீவனுக்குரிய வாசனை என்றும் மரணத்துக்குரிய வாசனை என்றும் சாட்சி கொடுக்கிறான். ஜீவனுக்குரிய வாசனை இன்னதென்று அறிந்தவனே மரணத்துக்குரிய வாசனை இன்னதென்று சாட்சியிடுகிறவனாக காணப்படுகிறான். மரணத்துக்குரிய வாசனையை பெற்றிருக்கிறவன் ஜீவனுக்குரிய வாசனையின் தன்மை இன்னதென்று அறியாதவன், ஜீவனுக்குரிய வாசனையை நுகர இயலாதவன், ஜீவனுக்குரிய வாசனைக்குரிய வார்த்தை இன்னதென்று அறிய இயலாதவன், அதை விசுவாசிக்க முடியாதவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கெட்டு போகிறவன் இந்த மரண வாசனையை நுகர்கிறவனாகவும், ரட்சிக்கப்படுகிறவன் இந்த ஜீவ வாசனையின் மேல் வாஞ்சி கொண்டவனாகவும் சாட்சியிடப்படுகிறார். வேதம் சொல்கிறது, இங்கே சாட்சியிடக்கூடிய இந்த சாட்சியானது பிரமாணத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியாக இங்கே அறிவிக்கப்படுகிறது. நியாய பிரமாணம் அது மரண வாசனைக்குரியது, அது ஜீவனுக்குரிய வாசனை கொண்டதாக இல்லை. ஏனென்றால் எழுத்து கொள்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுத்து மரண வாசனையை கொடுக்கிறதாக சாட்சி கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணமானது மரணத்துக்குரிய வாசனையை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனுக்குரிய வாசனை இன்னதென்று அறிந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஜீவனுக்குரிய வாசனை இன்னதென்று அறிந்தபடியினால் அவன் மரணத்துக்குரிய வாசனையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் மரணத்துக்குரிய வாசனையாக இருக்கிறது, எழுத்தானது கொள்ளுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த எழுத்து நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஒரு மனிதனை நீதிமான் ஆக்காது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நீதிமான் ஆக்காத ஒரு கிரியை அது மரணத்தை கொடுக்கக்கூடிய மரண வாசனை. அந்த மரண வாசனை நியாயப்பிரமாணம் தன்னகத்தை கொண்டிருக்கிற வாசனையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த மரண வாசனையை நுகர்ந்தவர்களாக, அந்த மரண வாசனையின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, அவர்கள் ஜீவனுக்குரிய கிரியைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஜீவனுக்குரிய வாசனை என்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் மரண வாசனையின் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் பற்றி கொண்டிருக்கிற அந்த வாசனை தங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தங்களுக்குள்ளாக மரணத்தை உண்டாக்கும் என்பதை அறியாதிருந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மோசேயினுடைய ஊழியத்தை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த மரண வாசனையானது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த பிரமாணத்தின் ஊழியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியம் மோசேயினுடைய ஊழியம் என்று சாட்சியிடுகிறார். அந்த மோசேயினுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசாரியர்கள்
மரணத்துக்கு ஏதுவான வாசனையை கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிக்க திராணி இல்லாத அந்த பிரமாணத்தை பற்றி கொண்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது ஆக்கினையை கொடுக்கக்கூடிய ஊழியம். இங்கே இரண்டு தன்மையிலான ஊழியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஒன்று ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், மற்றொன்று நீதியை கொடுக்கும் ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் நியாயப்பிரமாண ஊழியம். அது மோசேயின் மூலமாக அனுப்பப்பட்ட ஊழியம். மோசேயின் மூலமாக அனுப்பப்பட்ட போது நியாயப்பிரமாணம் ஜீவனுள்ளதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் ஜீவனுக்குரிய வாசனை கொண்டதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தை மீறுதல் பாவம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்குள்ளாக தெரியப்படுத்தினது. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் பாவம் இன்னதென்று அறிவித்தது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஒரு மனிதனை நீதிமானாக்கிற்று. அது நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்கிற வரையிலும் அந்த கிரியையை கொண்டதாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் காலம் நிறைவு பெற்ற பின் அந்த வாசனை ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு வாசனையாக சாட்சியிடப்படுகிறது. அது கெட்டுப்போவதற்கு கொடுக்கக்கூடிய மரணத்துக்குரிய வாசனையாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவம் இன்னதென்று அறிவித்தது. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் யாவும் அவைகளை பின்பற்றி நடக்கும் போது அவனுக்கு ஜீவனை கொடுத்ததாக, அது அவனுக்கு ஜீவ வாசனையை கொடுத்ததாக காணப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியை இங்கே மரண வாசனைக்குரியதாக மாறிற்று. ஜீவனுக்குரிய வாசனை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் நிறைவடைந்த பின், அது காலாவதியான பின், அதற்கு கொடுக்கப்பட்ட காலம் நிறைவடைந்த பின் அந்த வாசனை நுகரத்தக்க வாசனையாக இல்லை. அந்த காலம் கடந்த பின் அந்த வாசனை மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனையாக மாற்றிற்று. அந்த காலத்தை நிர்ணயித்தவர் பிதாவாகிய தேவன். அவர் அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் நிறைவேறும் வரையிலும் அந்த வாசனை ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்கதாக சாட்சியிடப்பட்டது. அந்த வாசனை இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ஜீவனுக்குரிய ஒரு போஜனமாக காணப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை நிறைவு பெற்ற பின் அது மரணத்தை கொடுக்கக்கூடிய போஜனமாக காணப்பட்டது. மரணத்தை கொடுக்கக்கூடிய வாசனையாக காணப்பட்டது. சர்வாங்க தகனப்பலிக்கென்று ஒரு பிரமாணம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அநேக பலிகளுக்கு மோசேயின் பிரமாணம் சாட்சி கொடுக்கிறது. அந்த பிரமாணத்தை பின்பற்றி நடந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த பலிகளை செய்யும் பொழுது அது ஜீவனுக்குரிய வாசனையாக அவர்களிடத்திலே வெளிப்பட்டது. அவர்களிடத்திலே இருந்த மரணத்துக்குரிய தன்மை நீங்கக்கூடியதாக காணப்பட்டது. சர்வாங்க தகன பலிக்கென்று ஒரு பிரமாணமும், போஜன பலிக்கென்று ஒரு பிரமாணமும், பாவ நிவாரண பலிக்கென்று ஒரு பிரமாணமும், குற்ற நிவாரண பலிக்கென்று ஒரு பிரமாணமும், சமாதான பலிக்கென்று ஒரு பிரமாணமும், நசரேயன் பின்பற்றக்கூடிய நசரேயனுக்குரிய பிரமாணமாக ஒரு பிரமாணமாகவும், அறியாமையினால் செய்த பாவத்தில் இருந்து விடுபடும் பொருட்டாக அதற்கென்று ஒரு பலியாக செலுத்தும் பொருட்டாக அதற்கு ஒரு பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. இங்கே அநேக பிரமாணங்கள் பலியிடும் பொருட்டு சாட்சியாக கொடுக்கப்பட்டது. அது அங்கே ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வாசனையை நுகரக்கூடிய இஸ்ரவேலன் தான் ஜீவனை பெற்றவனாக காணப்பட்டான். ஆனால் அது தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கிரியைக்குரிய காலம் நிறைவடைந்த பின் அந்த ஜீவனுக்குரிய வாசனை ஜீவனை இழந்ததாகிவிட்டது. ஜீவனை இழந்த அந்த வாசனை மரணத்தை கொடுக்கக்கூடிய வாசனை ஆயிற்று. அதை நுகர்கிறவன் மரணத்தை அடையக்கூடிய தன்மைக்குள்ளாக அந்த வாசனை மாறியது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையிலும் அது ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ வாசனையாகவும், அதற்கு காலம் நிறைவடைந்த பின் அந்த வாசனையானது ஜீவனை கொடுப்பதற்காக அல்லாதபடிக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய வாசனையாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே வேறொரு பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. ஒன்று ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் மோசேயினுடைய ஊழியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிட்டானே, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் என்று தன்னுடைய ஊழியத்தை சாட்சி கொடுக்கிறார். நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் அது நியாயப்பிரமாணத்தில் இருந்து மாறுபட்ட ஒரு ஊழியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முந்தின ஊழியம் நியாயப்பிரமாண ஊழியமானது அது ஆக்கினை தீர்ப்புக்குரிய ஊழியமாக சாட்சியிடப்பட்டது. அது மோசேயின் ஊழியம். மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் காலம் நிறைவடைந்த பின் அந்த ஊழியத்திற்கு கொடுக்கக்கூடிய காலம் நிறைவடைந்தது. அந்த ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையின் காலம் நிறைவடைந்த பின் நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் எழும்பிற்று. அந்த நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் பிரஜாதிகள் மத்தியிலே எழுப்பப்பட்டது. அது பிரஜாதிகளுக்கு தகப்பனாக சாட்சியிடப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிட்ட ஊழியம். அது நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம். வேதம் சாட்சி கொடுக்கிறது,
விசுவாசமே நீதி என்று. இந்த நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியமானது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தின் மூலம் கொடுக்கப்படக்கூடிய கிரியைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலன், அந்த நீதிக்கு என்று கொடுக்கக்கூடிய பலன், அது விசுவாசமே நீதியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த நீதிக்குரிய ஊழியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியம் அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விசுவாசமே நீதி. இங்கே முந்தின பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஆயிற்று, இங்கே பிந்தின பிரமாணமானது, இந்த நீதிக்குரிய ஊழியமானது விசுவாச பிரமாணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அது விசுவாசத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட புதிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்து சாட்சியிட்டார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்படக்கூடிய நிலையிலிருந்து மாறி ஜீவனுக்குரியவராக மாறக்கூடிய தன்மை இங்கே சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புதிய பிரமாணம் அது விசுவாச பிரமாணம், புதிய பிரமாணம் அது கிறிஸ்துவின் பிரமாணம். இங்கே கிறிஸ்துவின் பிரமாணமானது ஜீவ வாசனையை கொடுக்கக்கூடிய ஜீவனுக்குரிய பிரமாணமாக அமைந்தது. அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய கிருபை பெற்ற வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்புக்கு ஏதுவான வாசனையை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனங்கள். நாம் விசுவாசத்தின் மூலம் நாம் நடக்க வேண்டிய வழிகளிலே கர்த்தர் நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரியைக்குரிய காலத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வார்த்தை மாமிசமானது, அதை விசுவாசியாதது அன்று பாவமாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே புதிய பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை அங்கீகரியாத இஸ்ரவேலர்கள் மரண வாசனையை நுகர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தவர்கள், மாமிசமான அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்கள் ஜீவ வாசனையை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். நாம் விசுவாசத்தின் மூலம் வந்தடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த கிருபை பிரமாணத்திலே விசுவாசியாதிருந்தால்தான் பாவம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு அல்ல, விசுவாசத்தின் மூலமே நீதிமானாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? எதைகளை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தர் எவைகளை விசுவாசிக்க சொல்லி சாட்சியிட சொல்லி தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறாரோ அவர்களை விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜனம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய வாசனை ஜீவனுக்குரிய வாசனையா, மரணத்துக்குரிய வாசனையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு சபை காலத்திலும் கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கும் பொருட்டாக தன்னை குறித்த சாட்சியை தன்னுடைய தூதர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் அனுப்பின அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், 7 சபைக்குரிய தூதர்களை விசுவாசித்தவர்கள், அவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக ஜீவனுக்குரிய வாசனையை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்து விசுவாசத்தின் மூலம் நம்மை ரட்சிக்க ஏதுவாக இருக்கிறார். கிறிஸ்து கிரியைகளில் அல்ல, விசுவாசத்தின் மூலம் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் கிருபையை விசுவாசத்தின் மூலம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை நிறைவு பெறும் பொருட்டாக நாம் விசுவாசத்திலே பூரணம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அந்த பூரணத்தின் தன்மை எதை வெளிப்படுத்துகிறது? அவர் அனுப்புகிறவரை விசுவாசிப்பதே ஜீவனுக்கு ஏற்ற கிரியை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் அனுப்புகிறவரை விசுவாசிப்பதே அந்த கிரியைக்குரிய காரணியாகும். நாம் அவர் அனுப்பிய தூதர்களை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களை விசுவாசிக்கும் போது நாம் ஜீவ வாசனையை பெற்றவர்களாக, அதை அறியக்கூடிய தன்மை கொண்டவர்களாக காணப்படுவோம். அல்லாதபடிக்கு நாம் கெட்டு போகிறவர்களுக்கு ஏதுவான மரண வாசனைக்குரியவர்களாகவே காணப்படுவோம். ஏனென்றால் நாம் கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கிறது விசுவாச பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் அனுப்புகிற தூதர்களை விசுவாசிப்பதே, அவர் கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட சபை தூதர்களை விசுவாசிப்பதே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்கக்கூடிய காரணியாக அமைகிறது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இப்பொழுது ஜீவிக்கக்கூடிய காலம் 7 சபை காலங்களும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காலம், 7 சபை காலங்களுக்குரிய கிரியைகளும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காலம், இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இப்பொழுது எவைகள் நிகழும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினாரோ அவைகளெல்லாம் நிகழ வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7 சபை காலங்களுக்கு பின்னாக
எவைகள் நிகழ வேண்டும் என்பது இங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் நிறைவேறக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களுடைய கிருபையின் காலம் நிறைவு பெற்று விட்டது. நாம் விசுவாசத்துக்குள்ளாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பின் வாசனையை நுகர்ந்து கொள்ள, ஜீவனுக்குரிய வாசனையை நுகர்ந்து கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சபை காலங்களுடைய கால அளவு நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது அந்த வாசனையானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையை கொடுக்கிறதாக இல்லை. சபை பிரமாணமானது அது நிறைவேறின பின்னராக இப்பொழுது அது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை கொடுக்கிற தன்மையிலே அது இல்லை. அது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையை கொடுக்கிறதாகவே சாட்சியிடப்படுகிறது. சபை காலங்கள் நிறைவு பெற்ற பின் கர்த்தர் தன்னுடைய தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய சாட்சி நிறைவடைந்த பின், சபை காலம் நிறைவடைந்த பின் எவைகள் நிகழ வேண்டும், அவைகள் நிகழக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, வெளிப்படுத்துகிற விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இங்கே வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். யோவான் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது வானத்திலிருந்து உண்டாக கேட்ட அந்த சத்தம், அது வானத்திலிருந்து உண்டாக கேட்ட சத்தம். அது இந்த பூமியிலே இதுவரையும் அறிவிக்கப்படாத ஒரு சத்தம். அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதனை கொண்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தம் சாட்சி கொடுக்கிறது, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே என்று, அவளுக்கு நேரிடக்கூடிய பாதைகளிலே அகப்படாதே என்று அதை குறித்து வெளியே வரும்படியாக கொடுக்கக்கூடிய சாட்சி. ஜீவனுக்குரிய வாசனையாக இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களுடைய தன்மைகளும் நிறைவேறின பின் அங்கே ஜீவனுக்குரிய வாசனையை கொடுக்கக்கூடிய தன்மையிலே அந்த சபை பிரமாணங்கள் அமைகிறதில்லை. எப்படி மோசேயினுடைய பிரமாணமானது அது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையை கொடுக்கக்கூடிய பிரமாணமாக அமைந்ததோ, அதே போல சபை பிரமாணம் நிறைவடைந்த பின் சபைக்குரிய பிரமாணங்கள் மரண வாசனையை கொடுக்கக்கூடிய பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த மரண வாசனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஜீவனுக்குரிய வாசனை இன்னதென்று அறிந்தவராக காணப்பட வேண்டும். ஜீவனுக்குரிய வாசனையை பெற்றுக் கொண்டிருக்கிறவன் மரண வாசனை இன்னதென்று அறிந்து கொள்வான். ஜீவனுக்குரிய வார்த்தை இன்னதென்று அறிந்து கொண்டவன் மரணத்துக்குரிய வார்த்தை இன்னதென்று அறிந்து கொள்வான். ஜீவனுக்குரிய பிரமாணத்தை அறிந்து கொண்டவன் மரணத்துக்குரிய பிரமாணம் இன்னதென்று அறிந்து கொள்வான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் முகரக்கூடிய அந்த முகர்வு ஜீவ வாசனையை முகரக்கூடிய முகர்வாக காணப்படுமேயானால் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய கிருபை பெற்றவர்களாக காணப்படுவோம். நாம் விசுவாசத்தின் மூலமாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச பிரமாணமே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் ஜீவனுக்குரிய வார்த்தையிலா, மரணத்துக்குரிய வார்த்தையிலா, நிறைவேறின வார்த்தையிலா, சாட்சியிடப்படக்கூடிய சாட்சியின் வார்த்தையிலா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் சாட்சியின் வார்த்தைக்குள்ளாக நாம் வழிநடத்தப்பட தேவ சமூகத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்ம வழி நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.